தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்தியாவிலேயே டாப் புரோக்கர்ஸான ஜீரோதா அண்ட் க்ரோ இந்த ரெண்டு ஸ்டாக் புரோக்கரில் எந்த ஸ்டாக் புரோக்கரில் நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், எந்த ஸ்டாக் புரோக்கரோட பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், எந்த ஸ்டாக் புரோக்கரில் புரோக்கரேஜ் ரொம்ப கம்மியாக சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் கம்பேரிசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த ரெண்டு புரோக்கரில் எந்த புரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க, நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாம் நீங்க கண்டினியூஸா பார்க்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு புரோக்கரோட ஒரு ஸ்மால் ஓவர்வியூ பார்த்தரலாம். ஜீரோதா அண்ட் க்ரோ ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் புரோக்கர். ஜீரோதா பாத்தீங்கன்னா 2010ல ஸ்டார்ட் பண்ண ஒரு பெங்களூர் பேஸ்டு ஒரு கம்பெனி. க்ரோ பாத்தீங்கன்னா 2016ல ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி. ஜீரோதா என்எஸ்சி, பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ், என்சிடிஎக்ஸ்ல வந்து எக்ஸ்சேஞ்சில் மெம்பர்ஷிப்பா இருக்காங்க. க்ரோ பாத்தீங்க அப்படின்னா என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி இது ரெண்டுலையும் தான் மெம்பர்ஷிப் இருக்காங்க. க்ரோல பாத்தீங்க அப்படின்னா நீங்க கமாடிட்டி ட்ரேடிங் பண்ண முடியாது, ஓகேங்களா? அதற்கான மெம்பர்ஷிப் வந்து க்ரோ கிட்ட கிடையாது. ஜீரோதால பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா 22 பிரான்ச்சஸ் வந்து வச்சிருக்காங்க. க்ரோ பாத்தீங்க அப்படின்னா பிரான்ச்சஸ் எதுவுமே கிடையாது, ஒன்லி ஹெட் ஆபீஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் அக்கவுண்ட் ஓபனிங் பத்தி பார்க்கலாம். ஜீரோதா அண்ட் க்ரோ ரெண்டு புரோக்கர்லயுமே ட்ரேடிங் அண்ட் டிமேட் ரெண்டு அக்கௌண்ட் ஓபன் பண்றது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. எந்த விதமான சார்ஜஸும் இல்லாம நீங்க ஃப்ரீயாவே ஜீரோதாலையும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம், க்ரோவிலையும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அதே போல ஜீரோதால பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்டோட ஏஎம்சி சார்ஜஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. க்ரோலையும் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ. ஜீரோதால பாத்தீங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்டோட ஏஎம்சி சார்ஜஸ் வந்து 300 per இயருக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. க்ரோல வந்து அது சார்ஜ் பண்றது கிடையாது. இந்த 300 ஜீரோதால சார்ஜ் பண்ற இந்த 300 பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஓபன் பண்ற ஜீரோதா அக்கவுண்ட் வந்து பிஎஸ்டிஏ கேட்டகரியில இருந்துச்சு அப்படின்னா அந்த 300 நீங்க பேமெண்ட் பண்ண தேவையில்லை. இதுவும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, ஜீரோ. நெக்ஸ்ட் புரோக்கரேஜ் சார்ஜஸ் பத்தி பார்க்கலாம். ஜீரோதா அண்ட் க்ரோ ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாட் பிளான் தான் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஈக்விட்டி டெலிவரிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஜீரோதா வந்து ஜீரோ, ஃப்ரீ, கம்ப்ளீட்லி எந்த விதமான brokerage chargesum கிடையாது. பட் க்ரோல பாத்தீங்க அப்படின்னா 20 or 0.05% which is எது லோயரோ அது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்விட்டி டெலிவரி அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஷேரை வாங்கிட்டு நாளைக்கோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ அடுத்த வருடமோ இல்ல 10 வருஷமோ கழிச்சு ஒரு ஷேரை விற்கிறதுக்கு பேர் தான் ஈக்விட்டி டெலிவரி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீரோதால ஈக்விட்டி டெலிவரிக்கு ஜீரோ brokerage, க்ரோல பாத்தீங்க அப்படின்னா சார்ஜ் பண்றாங்க. ஃபியூ இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா க்ரோலையும் வந்து ஜீரோ brokerage இருந்தது, பட் இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரோவை கம்பேர் பண்ணும்போது ஜீரோதா தான் உங்களுக்கு வந்து நிறைய brokerage வந்து சேவ் ஆகும். நெக்ஸ்ட் ஈக்விட்டி இன்ட்ராடே. ஈக்விட்டி இன்ட்ராடே அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஷேரை வாங்கிட்டு நம்ம ஈவினிங் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஷேரை விற்கிறோம் அப்படின்னா அது ஈக்விட்டி இன்ட்ராடே அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். ஜீரோதால பார்த்தீங்கன்னா 20 or 0.03% which is எது லோயரோ அதை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பட் க்ரோல பார்த்தீங்க அப்படின்னா 20 or 0.05% which is எது லோயரோ அதை வந்து சார்ஜ் பண்றாங்க. சோ ஈக்விட்டி இன்ட்ராடே கம்பேர் பண்ணும்போது க்ரோவை விட ஜீரோதால பாத்தீங்கன்னா brokerage கம்மி. ஈக்விட்டி ஃபியூச்சர் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோதால வந்து ஃபிளாட் 20 per ஆர்டர் வந்து சார்ஜ் பண்றாங்க. க்ரோவும் பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாட் 20 per ஆர்டர் வந்து சார்ஜ் பண்றாங்க. கரன்சி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையும் கரன்சி ட்ரேடிங் பாத்தீங்கன்னா நீங்களால க்ரோல பண்ண முடியாது, ஏன்னா உங்ககிட்ட லைசன்ஸ் மெம்பர்ஷிப் கிடையாது. ஸோ அது வந்து நீங்க ஜீரோதால மட்டும்தான் பண்ண முடியும். கரன்சி ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் 20 ரூபா per ஆர்டருக்கு வந்து ஃபிளாட்டா வந்து சார்ஜ் பண்றாங்க. கமாடிட்டியை பொறுத்தவரையும் இப்போ ரீசெண்டாக தான் கமாடிட்டி ட்ரேடிங் க்ரோல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கமாடிட்டியை பொறுத்தவரையும் 20 or 0.03% which is எது லோயரோ அது brokerage சார்ஜ் பண்றாங்க. பட் க்ரோல பார்த்தீங்க அப்படின்னா 20 or 0.05% which is எது லோ அதை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க கமாடிட்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோவை கம்பேர் பண்ணும்போது ஜீரோதால தான் brokerage வந்து கம்மியாக வந்து சார்ஜ் பண்றாங்க. மற்றபடி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா க்ரோ அண்ட் ஜீரோதா ரெண்டுமே வந்து டைரக்ட் ஃபண்ட்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சோ எந்த விதமான கமிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்க டைரக்டாவே வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சோ ஓவரால் brokerage சார்ஜஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோதா வந்து க்ரோவை கம்பேர் பண்ணும்போது ஜீரோதா தான் நமக்கு பெனிஃபிட்டா இருக்கு, ஏன்னா brokerage வந்து கம்மியா சார்ஜ் பண்றாங்க. அதே போல நமக்கு எக்ஸ்ட்ராவும் நமக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது. கரன்சில நம்ம வந்து ஜீரோதால ட்ரேட் பண்ணிக்கலாம், க்ரோல வந்து கரன்சி ட்ரேடிங் வந்து பண்ண முடியாது. சோ நீங்க வந்து ஒரு ஆக்டிவ் ட்ரேடரா இருக்கீங்க, நிறைய அட்வான்ஸ்டு டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும், இன்டெப்த் ரிசர்ச், அல்கோ ட்ரேடிங், ஏபிஐ
இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதே போல் ஜீரோதாவில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து ஃப்ரீ ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது இந்தியாவில் இருக்க மற்ற எந்த ஸ்டாக் புரோக்கருமே இது பண்ணலை. இந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இந்த கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஒவ்வொரு மந்த்தும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்களும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நிறைய லேர்ன் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜீரோதாவில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. ஜீரோதாவில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களை அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஜீரோதா கண்டக்ட் பண்ணுற எவ்ரி மந்த் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் மொபைலில் இருந்தே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.